ஹாய் முருங்கைக்கீரை மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை அறுவடை பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ தயிரில் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாங்க. முருங்கைக்கீரையை நல்லா உருவி வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு இடித்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 4 பல் பூண்டு, ஊற வச்சுருக்கோம்ல அரிசி கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு பானை வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 5-6 வெந்தயம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடகம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கிறத போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துட்டு தேவையான உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மோரை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் வேணாலும் அரைச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா சுடு சாதத்தில் நடுமித்தில் ஊற்றிங்க. கருக்கு முறுக்குன்னு பூந்தி இல்லை பக்கோடா வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. பாய்.